சாப்பாடுகள் வந்து என்ன கஞ்சி கருவாடு அப்படியெல்லாம் இருந்துச்சு. டேட்டி வாட்டரா? தோன்றீங்க ஏன் கொண்டு இருக்கீங்க? ஓகே.
ஆண்களுக்கு பெண்கள் படைத்தவர்களும் அல்ல, இதோ அவர்கள் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றிக்கனியை பறிப்பதற்கு இந்த அளவு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முடிவிலே வெளியினால் வெற்றிக்கனியை பறிக்கிறார்கள். Where's the sugar? Can you put sugar? You put sugar? Okay, chini put one. Put okay. Enna konja put one. Two chini. Can you put? Yeah, let's put more. What the heck is going to order? Thank you. Roti? What? Who's making the pizza? Are you making pizza? Pizza? How long will the pizza take? Why? Bubble tea. Yummy. So good. How much? $5. Pizza? Pizza. You want to go? You need to go to the bathroom. Okay, Radisha. Yeah, you need to go. Are you wearing a diaper? Come on, don't take me. Let me ask you. Come with me. வெற்றியாளர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுத்து அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி விடலாம். செல்வங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுத்து அவர்களை வாழ்த்தி விடலாம். ரதீஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. நீங்கள் இந்த நினைக்கிற கஞ்சி கப்பல்ல நீங்க வந்து சிறு வயதில் வந்து கேள்விப்பட்டேன். ஆமாண்ணா ஆமாண்ணா. அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க. இது என்ன நாங்கள் ஊரில் இருக்கும்போது என்ன பிரச்சனையில் அண்ணாக்கு கடத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஊரில் வந்து இருக்கிறதுக்கு சேஃப் இல்லைனால
ஃபேமிலியா அம்மா அப்பாக்கள் என்ன அண்ணாவை தாய்லாந்துக்கு அனுப்பிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு நாங்களும் தாய்லாந்துக்கு ஓடிட்டோம். அதுக்கு பிறகு இந்த சன்சி கப்பலை பற்றி கேள்விப்பட்டது. அதுக்கு பிறகு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் விற்று நகை நட்டெல்லாம் விற்று போட்டு என்னை கப்பலில் ஏறினோம். என்னை கப்பலில் ஏறும்போது எனக்கு 7 வயசு முதல் போட்டில் சின்ன வயசில் என்ன நான் என் 7வது வயதில் நான் வந்து சின்ன ஒரு மீன் பிடிக்கிற போட்டில் வந்து ஏறினோம். அதுக்கு பிறகு எங்களை வந்து சன்சி கப்பலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதில் வந்து என்ன ஒரு பெண்ணாம்பரி ஒரு ஏணியில் ஏறி அதுக்கு பிறகு நான் வந்து பெருசாக ஒன்று நினைக்கல. ஆனால் வந்து என்ன ஒரு டென்ட்டுக்குள்ளே தான் என்ன 8 மாதம் பயணத்தில் ஒரு டென்ட்டுக்குள்ளே இருந்து கப்பலுக்குள்ளே இருந்தது. என்ன சும்மா இப்படி நீங்கள் கடல்லே வந்து கொண்டே இருந்தோம். சாப்பாடுகள் வந்து என்ன கஞ்சி கருவாடு அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் தாய்லாந்தில் கடை நாள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். நாங்கள் ஏற்கனவே வாங்கின சாமான்லாம் பழுதாக போயிட்டு. ஸோ அப்போ நாங்கள் வாங்கின சாமான் அரைவாசி தான் கப்பல்லையே கொண்டு போனோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு அவ்வளோண்டு சாமானும் இல்லை. அதுக்கு பிறகு ஸோ என்ன கப்பலில் தர்ற அந்த சாப்பாடுகள் அதுகள் தான் அதுவும் வந்து ரேஷன் பண்ணி தான் எல்லாம் கொடுத்தது. ரைட் என்ன எத்தனை மாதங்கள் எத்தனை வருஷம் கடலில் நிற்போம்னு தெரியல. அதுக்கு பிறகு என்ன இந்த 8 மாதத்துக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவ்வளோண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வயசு போக தான் எனக்கு என்ன PTSD என்று எனக்கு சொன்ன அந்த கண்டிஷன் இருக்குது தானே. எனக்கு வந்து நித்திரையெல்லாம் கொள்ளையில அதுக்கான வருஷத்துமா என்ன ஊரில் இல்லாமல் இந்த சண்டேல ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருந்தோம். நாங்கள் கடையெல்லாம் வச்சுருந்தோம். ஆக்களுக்கு போய் அதுகள் எல்லாம் எனக்கு படுக்க இல்லாமல் என்ன நித்திரை வராது நினைவுகள் கனவுகள் அதில் வந்து கொஞ்சம் என்ன சைக்காட்ரிஸ்டுக்கு போய் கொஞ்ச நாள் என்ன ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் வந்து சைக்காட்ரிஸ்ட் என்ன சோஷியல் ஒர்க்கர் எல்லாரும் வந்து காய்ப்பாங்க என்னோட. அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு 16, 18, 17 வயசு அப்படி வந்த அப்புறம் தான் அது கொஞ்சம் என்ன கண்ட்ரோலாக இருந்துச்சு. அதுவும் வந்து நாங்கள் இங்கே லேண்ட் ஆகின பிறகு என்ன விக்டோரியாவில் சொன்னாங்க அம்மா வந்து 2 வீக்ஸ் என்ன இன்னும் கடலில் இருந்தோம்னா செத்து போயிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அதுவும் கஷ்டம். நிறைய ஆட்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஆள் வந்து என்ன மருந்துகள் இல்லாமல் ஒரு ஆள் வந்து செத்து போயிட்டாரு கப்பலுக்குள்ளேயே. அவருக்கு என்ன ஒரு பெட்டி ஒன்று போட்டு அதுக்கு இறக்கினது. அதெல்லாம் என்ன மறக்க முடியாத இது. அதான் நேரில் கண்டது. நான் என்ன எல்லாம் நடந்துட்டோன்னா நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம். எல்லாம் உயிரோடு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தார்கள் என்ன எப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஜெயில் மாதிரி தான் வந்து என்ன நானும் என் அம்மாவும் ஒரு செல்லுக்குள்ள எல்லாம் என்ன காமனாக விடுவாங்க போய் பழகிறதுக்கு. அப்பா மற்ற பெரிய அண்ணாக்கெல்லாம் போகிற இன்னொரு ஃபெசிலிட்டியில் அம்மாவோட வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த வயசுலேயும் என்ன அம்மாவோட இருந்துட்டு ஒரே ஒரு டாய்லெட் என்ன லோக்கப் பண்ண பிறகு என்ன நாங்கள் 2 பேரும் ஒரு செல்லுக்குள்ளே கஷ்டமா என்ன இன்னும் சில இதில் நான் யோசிச்சுப்பேன். என்ன அதில் வந்து கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்ன இப்போ ஆனால் அம்மா அப்பாக்கள் அங்கே வந்து எங்களுக்கு முன்னேற இயலாது. இப்போ என்ன கஷ்டம் உயிருக்கு பயம் அதனால இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அரசாங்கம் இந்த அதிகாரத்தை கொடுத்து உங்களுக்கு உரிய என்ன சொல்றது உங்களுக்கு கொடுப்பனவெல்லாம் கொடுத்து ஏற்றுக்கொண்டார்களா? கன வருஷங்கள் எடுத்து நாங்கள் அல்பர்டாக்கு போயினோம். அல்பர்டாவில் விக்டோரியா அதுக்கு அந்த இடத்துல இருந்து எடுத்து கொண்டு போனோம். நாங்கள் எங்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு 8 மாதம் அப்படி வச்சிருந்தாங்க எங்களைய ரிலீஸ் பண்ணி ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் அதை கொடுத்து அல்பர்டாக்கு எங்களுக்கு சித்தியாக்கள் இருந்தாங்க. அல்பர்டாவில் உறவினருக்கு போகணும். அது அல்பர்டாவில் வந்து எங்களோட கேஸுகள் எங்களோட நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு அந்த என்ன கோர்ட் சிஸ்டம் அவங்களுக்கு தெரியாது. 2-3 தடவை கேஸ் போட்டு ஃபெயில் ஆகிட்டு அப்போ நாங்கள் இங்கே பிசிக்கு வந்தோம். அதுக்கு பிறகு தான் என்ன ஒரு 5ஆவது தடவை ரிஜெக்ட் பண்ண பிறகு தான் எங்களுக்கு
என்ன அக்செப்ட் பண்ணாங்க ரெஃப்யூஜி அந்த கேஸை. அதுக்கு பிறகு இன்னும் 2-3 வருஷத்துக்கு பிறகு பிஆர் வந்துச்சு. இப்ப நீங்க உங்க அம்மா அப்பா ஒரே 2 அண்ணா. 2 அண்ணா அண்ணா மாதிரி முதலே வந்தா ஒரே கப்பல்ல தான். எல்லாரும் வந்து எங்கட சின்ன அண்ணா வந்து எங்களுக்கு முன்னுக்கு கப்பல்ல இருந்தவர். அவருக்கு எனக்கு நான் சின்ன வயசுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவருக்கு இயலாம என்ன கப்பலை வந்து குதிச்சுட்டாரு தற்கொலை பண்றதுக்கு. மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல என்ன ஆக்கள் என்ன குதிச்சு காப்பாத்திட்டாங்க. எங்களோட தான் இருக்கு, நல்லமா தான் இருக்கு. பொதுவா நீங்க அம்மா அப்பா 2 அண்ணன்மா நீங்க ஓமண்ணா எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த கப்பல்ல வந்தது என்ன சில மறக்க முடியாம இன்னும் மறக்கல. நான் என்ன எவ்வளவு வயசு போனாலும் அதை மறக்கல. என்ன அது வந்து என்ன அதுவும் வந்து ஊர்லயும் பார்த்தது என்ன சின்ன சின்ன பிள்ளைகள் புள்ளத்தாச்சி அம்மாக்கள் அவங்க எல்லாம் என்ன கால் கையெல்லாம் சிறந்து போய் கிடக்கும். அது சரியான என்ன எந்த காலத்துல எந்த மாதத்துல படிக்கிறது? நாங்க 2009ல யுத்தம் மேல அதுக்கு முதல் படிக்கிட்டீங்களா? அதுக்கு முதல் படிக்கிட்டோம். தாய்லாந்துல நாங்க ஒரு அதுக்கப்புறம் தாய்லாந்துலயும் கலவாத்தா இருந்து என்ன விசா இல்லாம ஒன்றும் இல்லாம இருந்தது. ஆனா எத்தனை பேர் வந்தீங்க இந்த கப்பல்ல? 500 பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு. அத்தனை பேரும் கொடுத்துட்டார்களா? ஆனா ஒரு சிலர் திருப்பி அனுப்பினதாகவும் கேள்வி. அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டது. எங்களுக்கு முதல் வரும்போது எல்லாரும் வந்து ஓடி போறதுதான் வந்தது. அதுக்கு பிறகு இப்போ இந்த கதைகள் எல்லாம் வந்துச்சு. என்ன ஆக்களுக்கு சில ஆக்களுக்கு ரிஜெக்ட் பண்ணது என்ன இருக்கலாம் இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து அவருக்கு என்ன கடவுளால என்ன கொடுத்தாங்கண்டா என்ன நாங்க இப்படி கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவோம். 8 மாதம் நீங்கள் இருந்திருக்கிற கடையில் அதான் கஞ்சி குடிச்சு பக்கத்துல ஒரு கடையில கூட ஏதாவது பண்ணக்கூடியதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதான் பாவம் கஞ்சி வச்சு தான் குடிச்சிருக்கீங்க. கஞ்சியும் கருவாடும் என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க. சிறு வயதுல வாழ்க்கையில என்றைக்கே மறக்கவே முடியாது. என்ன கஷ்டப்பட்டுட்டோம், வந்துட்டோம் நாட்டுக்கு. முன்னேற பார்க்கணும், தமிழாக்கள் ஒண்டா முன்னேறணும், ஒற்றுமையா இருக்கணும். நன்றி தம்பி. ஆமாண்ணா, தேங்க்யூ. வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கும். ஓகே, நான் நல்லா இருக்கிறேன் தம்பி. நான் இவரை வந்து கடந்த மாதம் நினைக்கிறேன் 17ஆம் தேதி நினைக்கிறேன் 17ஆம் தேதி இந்த இடத்துல வந்து ஒரு நிகழ்வு நடத்துவார்கள். விளையாட்டு போட்டி சிறுவர்களுக்கு வச்சு பெரியவர்கள் எல்லாம் வச்சு உணவு கொடுத்து டீ கொடுத்து இன்னத்துக்காக சொன்னால் தாங்கள் இந்த இங்கே நாட்டுக்கு வந்தபோது தங்கள் ஆதரவு தந்ததுக்காக ஒரு நன்றி செலுத்தும் போமாக அந்த ஒரு விழாவை கொண்டாடினோம். அந்த இதில் நானும் ஒரு நாள் எதிர்பாராமல் தோன்றதில் இந்த தம்பியை கண்டா போல் அவர் சொன்னார் தானும் இந்த கப்பல்லாம் வந்தது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு அந்த எப்படி நீங்கள் வந்தீங்க, எப்படி இருந்து வெளியே நீங்கள் எப்படி இங்கே வந்ததுன்னு கேட்குறதுக்கு அது விளக்கமாக இவர் சொல்லுகிறார். தம்பி சொல்லுங்க, நீங்கள் எப்படி வந்த? நீங்கள்? என் பேர் குணார் ரொபின்சன். நான் வெண்ணியில் தான் இருந்தேன்னா, வெண்ணியில் தான் என்னுடைய காலம் இருந்த காலம். பெரும்பாலும் நீங்கள் வெண்ணியில் தான் இருந்தேன். 2008ஆம் ஆண்டு நான் அங்கேருந்து வெளியேறணுமென்றதுக்காக கடல் மூலம் விடத்தல் தீவு கடல் மூலமாக நீந்தி மன்னாருக்கு போய் அங்கே இருந்து மன்னாரில் எங்களோட அப்பாவும் தம்பியும் அங்கே கடை கொண்டு வச்சிருந்தவியல் குணா ஸ்டோர்னு சொல்லி, அது எங்களோட ஸ்டோர் தான். அது எந்த பேர் தான் குணான்னு சொல்கிறது. அப்போ இந்த விடத்தல் தீவு மூலமாக நான் அங்கே நீந்தி அந்த கடற்பரப்புக்கு போய் அது என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால், இந்த கடல் பரப்பில் மன்னார் கடற்பரப்பு முழுக்க இராணுவ கட்டுப்பாடு தான். 2-3 தரம் நீந்தி போய் அது சக்ஸஸ் ஆகையில். அப்போ அங்கே இருந்த ஒரு தொழிலாளி, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலாளி மூலமாக நாங்கள் நீந்தி போய் அங்கே இருந்த ஒரு கட்டு மரத்தில் இரவு 4 விடியப்புறம் 4 மணி போல் இந்த வலையை கடலில் படுத்துட்டு விடிஞ்சு கொண்டு ஒரு 6-7 மணி போல் வலையை திருப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டு கட்டுமரத்தில்
இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போனார். அப்போ நாங்கள் இப்போ எங்களுக்குள்ளே இருந்த என்னென்னா இப்போ இராணுவம் மறைச்சி கேட்டால் எங்கேருந்து பாருங்கண்டா நாங்கள் கடத்தொழிலுக்கு போயிட்டு வரோம். என்னென்னா எங்களோட அப்பாவும் தம்பியும் அங்கே தான் இருந்தவிய வன்னியில் இருந்து சமாதான பகுதியில் அவையில் அங்கே அனுப்பி மன்னாருக்கு வந்துட்டு. அப்போ அங்கே போய் ஒரு நாள் ஃபுல்லாக எங்களோட கடையில் தான் இருந்தேன்னா வீட்டுக்கு போயிடாதேன்டா ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு இராணுவம் வந்து சுற்றி வளைச்சி தேடுதல் செய்வாங்க. அப்போ அந்த பிரச்சனைக்காண்டியே நாங்கள் அன்று இரவே 6 மணிக்கு முதலே வெளிக்கிட்டு பஸ்ஸில் நாங்கள் எனக்கு சின்னல்ல கொழும்புக்கு போனதால் எனக்கு அந்த இடங்கள் சரியாக சொல்ல தெரியாது. அங்கேருந்து ரயில் அனுராதபுரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே போய் அங்கேருந்து ரயிலில் ஏறி அங்கேருந்து கொழும்பில் எங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்ச அவர் ஒரு கொழும்பில் வந்து ஒரு ஆசிரியர், அப்பாட ஒண்ட விட்ட அண்ணன், அவர் அங்கே இருந்தவர் கொழும்பில் கனகாலமாக. அவர்கிட்ட வீட்டை போய் அன்று ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் அங்கே இருந்து அவர் மூலமாக அப்பாட அவர் தம்பியில் எனக்கு சிறு வயதிலே நான் வன்னிக்கு வந்தால எனக்கு நிறைய சாதனங்களை தெரியாது. அப்போ நான் வன்னியை விட்டு வலிக்கிட்டதும் இல்லை. இப்போ அவர்கிட்ட விட்ட நின்று ஒரே இராணுவம் வந்த இடமெல்லாம் பெறும் பயந்தான். அப்போ அவர் மூலமாக அவர் ஒரு ஆசிரியர்ன்றதால அந்த பிரச்சனை அவருக்கு இல்லுக்கையில் இந்த பிரச்சனை. அப்போ அவர் மூலமாக நாங்கள் ஸ்ரீலங்கால பாஸ்போர்ட் எடுத்து இங்கேருந்து தாய்லாந்து விமானம் மூலம் தாய்லாந்து தான் விமானம் மூலம் தாய்லாந்து வந்து அங்கே யூஎன்ஹெச்ஆர்னு சொல்லி அகதியலை அந்த நாட்டில் அகதியலுக்கு எந்த சலுகைகளும் இல்லை. ஆனால் அங்கே அந்த இடத்துல அங்கே அந்த யூஎன்ஹெச்ஆருக்கு அவங்களை அனுமதிச்சிருக்காங்க இருக்க சொல்லி. அவங்களுக்கு அங்கே இருக்கும்போது இப்போ விசாவும் தேவையில்லை குறிப்பிட்ட காலம் இல்லை. அந்த நாட்டில் எங்களுக்கு விசா கண்டிப்பாக தேவை. ஆனால் விசா எடுத்து தான் இருக்கணும். விசா எடுத்து தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த நாடு வந்து அகதிகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு நாடு. அப்போ ஆனால் அங்கே அந்த ஹை கமிஷனர் இருக்கிறதால அங்கே அதை அனுமதிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க ஒவ்வொருவரும் அங்கே கண்டிப்பாக பதிஞ்சு பாஸ்போர்ட் இருக்கும். அப்போ பாஸ்போர்ட்டும் விசாவும் இருக்கும். அப்போ அங்கே பதிஞ்சு இங்கேயும் எங்களுக்கு ஒரு நெருக்கடியான நிலை தான். வன்னியில் இருந்த மாதிரி யுத்த காலங்களில் இருந்த மாதிரி தான் அங்கே என்னென்னு சொல்லிச்சுன்னா எந்த நேரமும் போலீஸ் வந்து ரூமில் வந்து பிடிச்சி கொண்டு போகலாம். அப்படி வளமையாகவே நடக்கும். என்னென்னு சொன்னால் அங்கே இருந்த நிறைய பேர் யூஎனில் பதிஞ்சு போட்டு ரூமுக்குள்ளே தான் இருப்பாங்க, வெளியே போயிடாது. பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டில் விசா தேவை வெளியே போகிறேன். அப்படி ஒரு இடத்துல தான் நானும் இருந்தேன். கொஞ்சம் சிறு காலங்களுக்கு பிறகு ஒரு அப்படி சொல்லவில்லை, ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு என்னோட மனைவியும் வன்னியால் அவாவும் ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்கள் மூலமாக வன்னியிலேருந்து வவுனியாவில் அதையும் எங்களோட அப்பா தான் அவாவையும் கூட்டிக் கொண்டு வந்து அவாவும் வந்து என்னோட தாய்லாந்தில் இணைஞ்சிட்டா. பிப்ரவரி மாதம் நான் 14ஆம் தேதி 16ஆம் தேதி தாய்லாந்துக்கு வந்தேன். வைஃப் வந்து நான் தாய்லாந்துக்கு வந்த பிறகு தான் இதே மாதிரி தான் அதே மாதிரி தாய்லாந்துக்கு உங்களுடைய பெரிய பாண்டியோ அந்த உதவியோட சட்டப்பூர்வமாக விசா எடுத்து பாஸ்போர்ட் விசா எடுத்து தாய்லாந்துக்கு ஓகே. இப்போ வந்து அங்கே அவாவையும் அந்த யூஎன்ஹெச்ஆரில் பதிஞ்சிட்டு அப்போ நாங்கள் பதிஞ்சிடும் கேட்க இப்படி எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலமாக நாங்கள் சீலம் கோயிலுக்கு போகிறோம். சீலம் கோயில் சீலம் கோயில் அங்கே ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்கு. அங்கே போயிருக்க எனக்கு அங்கே பழைய நாட்கள் மூலமாக இப்படி ஒரு கப்பல் வழி கெடுத்து போக போகிறீங்களா சொல்லி அகதிகளை ஏற்றிக்கணும். அப்போ கேட்ட இடத்துல நான் நானும் பாரன் சொல்லி நான்
இந்த மனைவி பாரம் சொல்லி ம் அங்கே இருந்து ம் வேற ஒரு ஏஜென்ட் மூலமாக ஒரு முகவர் மூலமாக வந்து என்ன கூட்டிக் கொண்டு போய் என்ன கதைச்சவி ம் ஒவ்வொரு மூலம் காய்ச்சிக்கணும் உங்களை எந்த நாட்டுக்கு கொண்டு போகணுன்னு சொன்னவன் அவியல் ஆரம்பத்திலே எனக்கு கனடாவுக்கு தான் கப்பல் போகுதுன்னு சொல்லி சொன்ன கடை தான் இந்த கப்பல் போகணும்னு சொன்னவன் அந்த கப்பலில் நீங்களும் வாரியில் ஒன்று உங்களை என்ன ஏற்றுறதுக்கு அந்த முகவர் ஒழுங்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஓ அவர்கிட்ட இப்படி கனடாவுக்கு தான் கப்பல் போகுது அப்போ நீங்களும் ஒத்துக்கொண்டீங்க ஓ நானும் பாருன்னு சொல்லி குடும்பத்தோட பாருங்க மகள் வந்து அந்த இடம் நினைக்கிறேன் உங்களோட மனைவி மட்டும்தானே மனைவி மட்டும்தானே வேறு உறவுகள் அவைய இங்கே தான் பிறந்தவை 2 பிள்ளைகள் அப்புறம் இங்கே வந்து பிறந்தது பிறகு அங்கேருந்து வேற ஒரு முகவர்கிட்ட கூட்டி கொண்டு போய் அவர் மூலமாக கதைச்சு நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் எங்களுக்கு வந்து சொல்லப்பட்டது இப்போ 170 பேர் தான் இந்த கப்பலில் போகும். இந்த கப்பலில் போகக்கூடியாக 170 பேர் தான் சொன்னது. 170 பேர் தான், அதுக்கு மேலே வந்து போகலாது. 170 பேர் தான் இதுக்கு வந்து போகலாம். அப்போ நாங்களும் ஒத்துக்கொண்டீங்க ஒத்துக்கொண்டு போகலாம் வலிக்கிட்டு அங்கே தாய்லாந்தில் இருந்து ஒரு கட் பண்ணுறேன். அப்போ அங்கேருந்து நாங்கள் வலிக்கிட்டு ஒரு கடற்கரை பகுதி உண்டு. அதாவது இந்த பேங்காக்ன்ற இடத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட ட்ரைவ் பண்ணி போகணும். இந்த இடம் எனக்கு முதல் ஞாபகம் இருந்தது, இப்போ கனகாலமாச்சு, அதால் எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே இருந்து பிறகு ஒரு தொழில் செய்கிற படகு மூலமாக அந்த தீவில் இருந்து ஒரு தொழில் செய்கிற படகு மூலம் கப்பலுக்கு எங்களை கூட்டி கொண்டு போனோம். கப்பலில் வந்து அது கொஞ்சம் ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான பயணம் இல்லை. ஓகே. என்னென்னு சொன்னால் அந்த உங்களை கூட்டிக் கொண்டு போன அந்த மீன்பிடி படகு வந்து ஆக்களை ஏற்றக்கூடிய மாதிரியான படகு பெரிய பயணிகள் போகிற படகு, இந்த தொழிலுக்கு போகிற படகுன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அகதியெல்லாம் எங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு வழி இருக்கே. அப்போ எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியாக தான் எங்களுக்கு அதை அந்த நாங்கள் யுத்தத்திலிருந்து தப்பியோடி வந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு போகணும், ஒரு நல்ல வாழ்க்கை காண்டி தான் எதிர்காலத்தை நோக்கி வந்துருக்காங்க. அப்போ அது எங்களுக்கு அது ஒரு பெரியதாக தெரியலை. அப்படியே அங்கேருந்து வெளிக்கிட்டு அந்த கப்பலுக்கு வந்து இருக்கேன். அப்போ கப்பலுக்கு வந்து ஏறி பார்க்க அங்கே அங்கே இருந்தாக்கள் மூலம் கதைச்சி பார்த்தா 492 பேர் இருந்தாங்க. ஓகே. உங்களுக்கு 172 பேர் தானே போகலாம் என்று சொன்னவர்கள் இதுதானே சொன்ன அந்த கப்பலுக்குரிய. பிறகு அங்கே நீங்கள் கப்பலுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தா 492 பேர் இருக்கிறார்கள். அப்போ அது ஒரு ஷாக்காக இருந்தது. ஏனென்றா அந்த கப்பலில் 172 பேர் போகிற கப்பல் 492 பேர்னா நீங்கள் யோசிக்க அந்த கப்பல் இவ்வளவுக்கும் போகக்கூடிய அந்த அதில் எழக்கூடிய விலை இருக்கா? அடுத்தது வந்து உணவுப் பொருட்கள் எல்லாம் நீங்கள் இப்போ எனக்கும் வந்து கடல் தொழில் பின்புலம் இருக்கிறதால நீங்கள் ஓகே உங்களுக்கு அந்த கொஞ்சம் அனுபவம் தெரியும். அந்த அனுபவத்தை வச்சு அவ்வளோ பேர் போகலாத சொல்லிட்டீங்க. நல்ல வேலை கடல் தொழில் இருந்தபடியாக அனுபவம் தெரியும். அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் எங்களுக்கு சொன்ன முகவர்கள் தவிர வேறு முகவர்கள் அவையவைகளுக்கு தாக்களை கொண்டு வந்து நிறைய பேரை ஏற்றிட்டு அப்போ இது சம்பந்தம் எங்களுக்கு வழியாக தெரியாது. நாங்கள் இத்தனை பேர் கப்பலில் போகிறோம். எங்களுக்கு சொல்லப்பட்டது 172 பேர் தான், இதுக்கு மேலே ஒரு தரம் போகலைன்னு சொல்லி. ஆனால் அங்கே இருந்த முகவர்கள் அவையவைகளுக்குரிய ஆக்களை எல்லாம் சேர்த்து பார்த்து நிறைய பேரை ஏற்றிக்கிட்டு கப்பலில். அப்படி பார்க்க 492 பேர் வந்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சாய்ஸ் இல்லை. எல்லாருமே தமிழ். யாரை வழியில் இறக்குறது, நிப்பாட்டுறது, வேற வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்போ
அப்போ அங்கே வந்து எல்லாருக்குமே எந்த மனநிலையில் எல்லாரும் இருந்திருப்பீங்கன்னு கண்டிப்பாக எல்லாருமே தமிழாக்கள் அடுத்து அந்த யுத்தத்துலேருந்து பிடிக்கிட்டு வந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த கப்பல் 172 பேருக்கு தான் நான் நினைக்கிறேன் சாப்பாடு ஏற்றிருப்பினோம் ஆரம்பத்தில். அப்போ எனக்கு தெரிஞ்சு இயந்திர பிரச்சனைகள் எல்லாம் வந்தது நான் வர்றதுக்கு முதலே. அதுக்கு நிறைய பேர் கனகாலம் கடலில் நின்றுட்டேன். ஓகே, நீங்கள் முதலுக்கே அந்த கப்பல் நின்றுருக்கு, ஓடியாக நின்றுருக்கு. ஓகே, இந்த கப்பல் வந்து இயந்திர பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிய குறிப்பிட்ட காலம் கடலில் நிற்க வழி. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ஆட்கள் ஏறின ஆக்களோடையே இருந்தது. அப்போ முதல் இந்த ஆக்களோட ஏறி இருந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின்ட் ஆகிறீங்க. அப்போ அங்கே இருந்தாக்கள் நிறைய கஷ்டப்பட்டு ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த கப்பலுக்கு வந்து 172 பேருக்கிட்ட தான் அந்த சாப்பாட்டுக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கணும் போல. அப்படி ஒழுங்கு பண்ணியாக்க அவைகளுக்கு சாப்பாட்டு கஷ்டம்ன்றது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. பெரிய கஷ்டம் கண்டிப்பாக. என்னென்னா வெளியில் போயிடலாம், என்னுடைய நான் சிந்திச்சு பார்க்க அவ்வளோ பேர் கூட அதில் இருந்த ஆக்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணி இருந்துட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் உண்டு. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒழுங்கு பண்ணின ஆக்கள் வந்து இவ்வளோ பேருக்குன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்கப்போ சரின்னு சொல்லி அப்போ நாங்கள் வலிக்கிறோம்னு சொல்லி இருக்கேக்க திடீர்னு சொன்னாங்க சாப்பாடு காணாமல் இருக்கா. திருப்ப எங்களை இப்போ ஒவ்வொரு எங்களை ஏற்றிவிட்ட ஏஜென்ட்மார் மூலமாக முகவர் மூலமாக கதைச்சி சாப்பாடுகளை கூட எடுக்க பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு தரம் அவையில முகவர்களை தொடர்பு கொண்டு சாப்பாட்டுக்கு ஒழுங்கு பண்ணினாங்க. அந்த டைமுக்கு வந்து சாப்பாடு வேற 2 கிழமை ஆச்சு. ஆனால் அந்த டைமுக்கு வேற திரும்பவும் நாங்கள் 2 கிழமை வெயிட் பண்ண நினைச்சோம். அப்படி இருக்க இந்த குழந்தை பிள்ளைகள், கர்ப்பிணி பெண்கள், மற்றது ஏற்கனவே எங்களுக்கு முதல் ஏறினாக்கள், மற்றது அவைகளுக்கு எல்லாம் வந்து கடல் அனுபவம் இல்லாத அப்போ அவைகளுக்கு அந்த சக்தி எடுக்கிற பிரச்சனை. இப்போ நிறைய கஷ்டப்பட்டு அவை நிறைய கஷ்டப்பட்டு. ஆனால் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாம் ஒரு அகதியர். இப்போ எங்களுக்கு வேறு ஒரு சாய்ஸ் இருக்கையில் நாங்கள் ஆடம்பரமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கஷ்டத்தை அனுபவித்து எப்படியாவது சேரணும். அவ்வளோ கொடுத்தாருங்க எல்லாரும் நாங்கள் எல்லாம் போகணும். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்போ அந்த நீங்கள் சொன்னீங்க முகவர்கள் எல்லாரும் தொடர்பு உண்டு. அப்போ அவர்கள் பிறகு மிகுதியமான உணவுகள் எல்லாம் அனுப்பினவர்களா? காணாது அனுப்பினது கொஞ்சம் அனுப்பியிருக்கிறார்கள் இருக்கணும். ஆனால் அந்த இருக்கிறார்களும் காணாது. காண என்னென்னா அப்போ நீங்கள் எதிர்பார்க்கிற கிட்டத்தட்ட எவ்வளோ இந்த கப்பல் போகும் இல்லை அதுக்குரிய உணவுப் பொருள் காணுமென்று இல்லையா? இப்போ என்னென்று சொல்லிச்சுன்னா அதில் கப்பல் இந்த கப்பலை ஓட்ட நியமித்தவர்களும் வரையில அவியல் வந்து கப்பலில் ஏறி போட்டு திரும்பி இறங்கிட்டேன் இந்த கப்பலை கொண்டு வர்றது. அப்போ அதில் சில பேர் வாலண்டியராகவே வந்து தாங்களே இதை கொண்டு இயக்குவோம்னு சொல்லி என்னென்று சொன்னால் அவைகளுக்கு அந்த கடல் என்ன மாதிரி அவைகளுக்கும் ஒரு சிலர் கடல் தொழில்கள் செய்து அவைகளுக்கு அனுபவம் இருந்தது. சில பேருக்கு கடலில் சில எப்படி சொல்கிறோன்னு சொன்னால் சில பேர் கடலுக்கு கண்டு படிச்சிருந்திருக்கணும். அப்படியான உதவியாக இருந்து அப்போ வாலண்டியராகவே அவை எல்லாம் வேலை செய்து ஒரு மாதிரி கப்பலை கொண்டு வந்து புறப்பட்டு சரி கப்பலில் புறப்பட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் நீங்கள் வெளிக்கிட்ட காலத்தில் இருந்து இங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 42 நாள் மட்டும் முடிஞ்சது. இந்த கப்பல் நீங்கள் இந்த நாட்டுக்கு போவதென்று நீங்கள் தீர்மானித்து வந்தீங்களா அல்லது இல்லை நாங்கள் கனடா கண்டு போகிறோம்? கனடாவுக்கு எங்கள் வேறு கனடா கண்டு தான் நாங்கள் வலிக்கிட்டு வரோம். எங்களுக்கு வேறு எந்த இதுவும் இருக்கல. கனடாவுக்கு தான் போய் அது எந்த இது போகிறவங்க மட்டும் வலிக்கிட்டு வந்துருக்கிறீங்க. அப்போ நாங்கள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி கப்பல் 2010 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வலிக்கிட்ட நீங்கள். ஆனால் இங்கே வந்து சேர்ந்தது இப்போ இங்கே வந்து நாங்கள் சேர்ந்தது ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் நாங்கள் விக்டோரியாவுக்கு வந்ததா. நாங்கள் கனடாவுக்கு 12ஆம் தேதி வந்துட்டோம்.
விக்டோரியாவுக்கு வந்துட்டோம். ஆனால் அவங்க எப்படி கவுண்ட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் கால் வச்ச நிலத்தில் கால் கால் வச்சனால தான் எங்களை பிடிச்சது 12ஆம் தேதி கொண்டு வந்து கரையில் வச்சுருந்தவங்க இறக்கையில் 12ஆம் தேதி கப்பல் வந்து பிடிபட்டு. நீங்கள் இப்போ கனடா கடல் பிராந்தியத்துக்குள்ளே வந்தபோது கைது செய்தார்களா இல்லை நீங்கள் துறைமுகத்துக்குள்ளே வந்துட்டீங்களா? நாங்கள் துறைமுகத்துக்கு உள்ள வரையில் 8 நிற்கும் போது கடல் பிராந்தியம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கடல் மைலுக்குள்ளேயே அவியங்களை தொடர்பு பண்ணிட்டாங்க. ஒரு கப்பல் ஒன்று வந்திருக்குண்டு. இல்லை அவர்களுக்கு இந்த கப்பல் அகதிகள் வார கப்பல் அண்டு ஏற்கனவே இந்த கடற்படைகளுக்கு அரசாங்கம் தெரியுமா? அல்லது நீங்கள் உங்களை வந்து எதிர்பாராமல் ஒரு கப்பல் ஒன்று வந்து பரிசோதித்த போது தான் நீங்கள் அகதிகள் என்று கண்டுபிடிச்சல? விசாரணை மூலமாக அவையல் சொன்ன இதை இங்கத்திய இந்த உங்களுக்கு இங்கே இந்த விசாரணை சிபிஎஸ் கனடியன் சர்வீஸ் அவையல் வந்து அவையல் விசாரிக்க சொன்னவையே தங்களுக்கு தெரியுமா அப்படி ஒரு கப்பல் ஒன்று வந்து ஏனென்றாவா முதல் வந்த கப்பல் இருக்கு முதல் வந்த கப்பல் இந்த கப்பலும் இலங்கை அகதிகளாக இருக்கலாம்ன்ற ஒரு ஊகமைகளுக்கு இருந்தது. அப்போ வந்து நீங்கள் இறங்கிட்டீங்க. அப்போ 13ஆம் தேதி அந்த மண்ணில் கால் விக்டோரியா, அதாவது வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அப்படிதானே விக்டோரியான்ற துறைமுகத்தில் கால் வச்சது ஒரு தீவில் கால் வச்சுருக்கீங்க 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். ஓகே, இடையில நீங்கள் இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் உங்களை கஷ்டப்பட்டீங்களா? இல்லை கண்டிப்பாக நாங்கள் இதில் எல்லாருமே இதில் கஷ்டப்பட்டுருக்கோம். என்னென்னு சொல்லி சொன்னால் உணவுகளை எங்களுக்கு வந்து நான் நினைக்கல எத்தனை பேருக்கு கப்பலில் 492 பேர் இருப்பினும்னு தெரியாது. வெளியில் இருக்கிற அதை ஒழுங்கு பண்ணினாக்களுக்கு அவைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமோ எனக்கு தெரியாது. என்னோட எண்ணெய் ஏற்றின ஒரு முகவர் வந்து எனக்கு சொன்னது 192 பேர் தான், 172 பேர் தான். அப்படி இருக்க அவருக்கும் அவரை மாதிரி எத்தனை பேர் அப்படி தெரியுமோ தெரியாது. ஒருக்கும் சொல்லி எல்லாருக்கும் அந்த சாப்பாடு வந்து தட்டுப்பாடு வர்றதுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கு. என்னன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வேளை சாப்பாடு தான் சாப்பிட்டு இருப்பீங்க. இப்போ 2 நேர சாப்பாடு, ஆனால் இப்போ மட்டுப்படுத்தவான அளவான சாப்பாடு. என்னென்னு சொன்னால் இத்தனை நாள் செல்லும் என்ற ஒரு ஊகம்பம். மற்றது நாங்கள் வரைக்க எங்களுக்கு கடலும் வந்து எங்களுக்கு சார்பாக தான் இருந்தது. அப்போ அதில் எங்களுக்கு இப்போ எங்களோட பிரியாண கடல் பிரயாணம் ஒத்துழைப்பு. என்னென்று சொன்னால் வளமையாகவே அந்த பிரதேசங்கள் காற்று அலைகள் வந்து இருக்கக்கூடிய பசிபிக் சமுத்திரம், அந்த சமுத்திரத்தில் நாங்கள் மட்டும்தான் இந்த புயலில் மாட்டாமல் எந்த இதுவும் இல்லாமல் வந்துட்டு உண்மையிலேயே அது ஒரு இயற்கை எங்களுக்கு உதவி செய்து. அந்த டைமில் புயல் கூட அடிச்சிருக்கு. நாங்கள் வரைக்க ஜப்பானில் புயல் அடிச்சிருக்கு. எங்களுக்கு அந்த எங்களை வந்து கடல் தள்ளி கொண்டு தான் இங்கே வரைக்கும் வந்தது. எங்களுக்கு எதிராக கடல் வந்ததுன்னு சொல்லி இல்லை. எங்களுக்கு சாப்பாட்டு மழையை பிடிச்சி மழையில் தண்ணி எடுக்க என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ சமைக்கிறதுக்கு தண்ணி காணாது, போதிய தண்ணி. அப்போ நாங்கள் இருக்கிற தண்ணியெல்லாம் குடித்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ எங்களால் முடிஞ்ச அளவு தண்ணி எவ்வளோ சேகரிக்கணுமோ அந்த அளவுக்கு மழை தண்ணியை படித்து அதில் குடிச்சிருக்கோம், சமைச்சிருக்கோம். அப்போ சாப்பாடெல்லாம் ஒரு நல்ல சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கவும் மேலாத. என்னென்னா நாங்கள் அகதியாக தான் வந்தோம். இப்போ எந்த எல்லா சூழ்நிலையும் நாங்கள் ஏற்று எப்படியாவது ஒரு நல்ல நாட்டுக்கு போயிடணும்ன்றதான், எப்படியாவது வந்துடணும். எங்களுக்கு ஒரே நம்பிக்கை தான் இருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எப்படியாவது போய் சேர்ந்துருவோம். எந்த நாட்டுக்கு நாங்கள் திரும்பி போகல. எங்களுக்கு நாட்டில் வந்து எங்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் நாங்கள் இங்கே கனடாவுக்கு வந்தோம். கனடாவுக்கு வந்து இந்த அரசாங்கம் எங்களை அகதியாக பார்க்கல. அதை
நான் படிவாக சொல்லும். இப்போ இருந்த அரசாங்கம் எங்களை அகதியாக பார்க்கல, எங்களை ஒரு தீவிரவாதிகளாக தான் பார்த்தது. நான் இந்த நாட்டுக்கு வரைக்கும் எனக்கு ஆங்கிலம் விளங்கும், கதைக்க பேச தெரியும். இங்கே உள்ள அந்த மீடியாக்களில் கூட எங்களை ஒரு நல்ல வரவேற்பு செய்த மாதிரி இல்லை. என்னென்று சொன்னால் முழு பேரையுமே சிறையில் தான் போட்டிருந்தோம். நாங்கள் வந்திருந்தோம் 490, கிட்டத்தட்ட 163 பெண்கள், 62 குழந்தைகள். முழு பேரையும் வந்த உடனே எல்லாருக்குமே விலங்கடிச்சவிய. அதாவது காலு கூட இந்த நாட்டில் விலங்கடிச்சவிய அகதியெல்லாம் நாங்கள் வந்தோம். அதாவது நாங்கள் அகதியலன்ட்டு தெரிஞ்சு கூட எங்களுக்கு இந்த நாட்டில் காலுக்கு எல்லாம் விலங்கு போட்டு சிறையில் தான் கொண்டு வந்து வச்சிருந்தது முழு பேரை. வேறு நாடுகளோட இப்போ வேறு நாட்டை இங்கே அகதியெல்லாம் நிறைய பேர் வெறியும் அவைகளுக்கு இருந்த அந்த எங்களை ஒரு பயங்கரவாதியை தான் இந்த நாட்டில் பார்த்தவே இந்த அரசாங்கம். சிறு குழந்தைகள்லாம் அவர்களையும் பயங்கரவாதி என்று கணிச்சிருக்காங்களா? என்னுடைய பார்வையில் நான் அவன் அந்த சொல்கிற இதை எதிர்த்து சொல்கிறது என்னன்னு சொன்னேன். கப்பலில் 402 பேரும் பயங்கரவாதிகள் விடுதலை புலிகள்னு சொன்னாங்க. அதில் 62 குழந்தைகளும் பயங்கரவாதிகளா? நான் கேட்குறேன். அப்படி இந்த அரசாங்கம் உங்களை கணிச்சிருக்குதா? அப்போ இருந்த அரசாங்கம் உங்களை ஒரு பயங்கரவாதிகளாக தான் பார்த்தது. என்னென்னு சொன்னால் ஒரு அகதியெல்லாம் பார்க்கலங்க. என்னென்னு சொன்னால் இப்போ வேறு நாட்டிலேருந்து வர்றாக்களுக்கு இங்கே இருக்கிற இங்கே கொடுத்த சலுகைகளுக்கும் எங்களை தூக்கி சிறையில் தான் அடைச்சது. அப்போ நீங்கள் வெளியில் வந்த நீங்கள்? நான் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்குள்ள, 6 வருஷத்துக்கு மேலே சிறையில் 6 வயதுல ஜெயிலில் இருந்த நீங்கள். 6 வயது. மற்ற அவ்வளோ பேரும் வெளியில் வந்துட்டாரு. எல்லாரும் உடனே ஒரு தரையும் விடையில் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு தான் விடப்பட்டது எல்லாரும். சில பேர் எனக்கு அறிஞ்சு 5 வருஷம் இருந்தாக்களும் இருக்கணும். ஆகக்கூடிய காலம் இருந்தால் நீங்கள் நான் மட்டும்தான். அதாவது கனேடிய சட்டத்தின் கனேடிய அதாவது ஹிஸ்ட்ரியிலேயே ரீமாண்டில் இருந்த ஆளுண்டா நான் மட்டும்தான். அதாவது எந்த விதமான இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு ஆளை கைது செய்தால் அவரை கோர்ட்ஸில் ஒப்படைச்சி அவர் கஸ்டடியில் இருக்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இங்கே கஸ்டடியில் வச்சிருக்கலாம். உடனே அவையில் ஜெயிலுக்கு அனுப்பணும், தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணும். தண்டனையே தராமல் கனடாவில் இருந்த முதல் ஆள் நான் மட்டும்தான். அது பிறகு நீங்கள் ஜெயிலேருந்து வந்து அதுக்கு பிறகு இந்த கேஸ் நடந்து எனக்கு நான் அவியல் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன குற்றஞ்சாட்டி அந்த கேஸ் ஒரு தடவை அவியலுக்கு சார்பாக போனது. ஆனால் நான் அது அப்புறம் இந்த கனேடிய சுப்ரீம் கோர்ட்டில் அது மேல்முறையீடு செய்தேன். நான் அதை விட தீர்ப்பு பிழை என்று சொல்லி அதுக்கு பிறகு அந்த தீர்ப்பு எனக்கு சார்பாக வந்தது. அவையல் எனக்கு மேலே வச்ச தீர்ப்பு எனக்கு சார்பாக இப்போ அந்த கேஸ்லேருந்து நான் விடுவிச்சு இருக்கிறேன். ஆனால் இன்னும் இந்த நாட்டில் எனக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸும் இல்லை. அது எனக்கு உங்களை முழுதாக அதுகளாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உங்களுக்கு எந்தவித அத்தாட்சி பத்திரங்களோ இந்த நாட்டில் நீங்கள் இருக்கலாம், வேறு எங்கேயும் போயிடாது, வேறு மாநிலங்களுக்கும் போயிடாது, எங்கேயும் போயிடாது. சாதாரணமாக இந்த நாட்டிலேருந்து படிக்கக்கூட இல்லாது. ஓ, அப்படியும் ஒரு போட்டுக்கணுமோ? அப்படி ஒன்றும் இருக்குது. அதாவது சாதாரணமாக நான் இந்த ப்ளம்பிங் இதில் ரெட் சீல் எடுக்கிறதுக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் இறங்கியிருக்கிறேன். ஒரு தடவை என்னை எடுக்கலை. நானாக தான் ஆன்லைனில் படித்தேன். ஆனால் நேராக பள்ளிக்கூடங்களில் வேறு இறங்கி ஒரு பள்ளிக்கூடம் என்னை எடுக்கலை. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் தான் எனக்கு வீசா காட்டை வந்தது.
அதுக்கு முதல் இந்த நாட்டில் எனக்கு விசா கார்டே இல்லை. பேங்கில் ஒரு கார்டு மட்டும்தான். சில பேங்கில் தந்து போட்டு 2 மாதத்தால் கூப்பிட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் பேங்க் என்ன வச்சிருக்கலான்னு கூட செய்கிறேன். இப்போ என்னுடைய நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னேன், இந்த நாடு ஒரு நல்ல நாடு, இந்த மக்கள் நல்ல நாடு, எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரி தான் இந்த மக்கள். ஆனால் நாங்கள் விலகி இருந்த அரசாங்கம் எங்களை அகதிகளாக பார்க்கல. ஆனால் இப்போ உள்ள அரசாங்கம் உங்களுக்கு சலுகைகள் செய்யக்கூடிய இருக்குமா, செய்யணுமா? இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு செய்யணுமென்று எனக்கு தெரியலை. எதிர்பார்க்குறீங்க? இப்போ நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் அவைய செய்யணுமென்று எதிர்பார்க்குறேன். இன்று வரைக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை, என்னுடைய மனைவிக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்களும் எல்லா கேஸுகளும் நடத்தி கொண்டிருக்கிறோம், ப்ரைவேட்டாக காசுகளும் பே பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை இங்கே வந்து 2 பிள்ளைகள் இங்கே பிறந்தது, கனடாவில் பிறந்தது. அப்போ முடிஞ்ச அளவு நாங்கள் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த பதிலும் இல்லை. கிட்டத்தட்ட இது எங்களுக்கு 15வது வருஷம் கனடாவுக்கு வந்து. சாதாரணமாக நான் இந்த மாநிலத்தை விட்டு வேறு ஒரு மாநிலத்துக்கே என்ன போயிடாதபடி தான் இங்கே என்ன வச்சிருக்கணும். அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியான்ற இந்த மாநிலத்தை தவிர, அது லோவர் மெயின்லாண்டுன்ற இடம், அந்த இடத்தை தவிர நான் இந்த கனடாவில் எங்கேயும் போயிடாது. அப்போ நாங்கள் அகதியில் அங்கே இருந்து வந்தும் இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு கைதிகளாக தான் வாழ்ந்துட்டு, என்ன மாதிரி பல பேருங்களை அப்படி வாழ்ந்துட்டுருக்கணும். இன்று வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல இது இல்லை. ஆனால் ஒரு 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 சந்தோஷம் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு வேளை நாங்கள் நாட்டில் செத்துருந்தோம், இங்கே வந்துருந்தால் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் ஒரு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அந்த இடத்துக்குள்ளே வச்சிருக்கு அன்றைக்கி வச்சுக்கலாமே, உயிரோடு இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறீங்க. மற்ற எந்த ஒரு இங்கே இருக்கிற மக்கள் மாதிரி நீங்கள் சுதந்திரமாக இது உங்களுக்கு இல்லை. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 வருஷமாக இந்த ப்ளம்பிங் ரெட்சியில் முடிக்கிறதுக்காண்டி இங்கே உள்ள எல்லா ஸ்கூலுக்கும் நேராக போய் கதைச்சிருக்கேன். எல்லோரும் என்னை ரிஜெக்ட் பண்ணி தான் இருக்கணுமே தவிர ஒருத்தருமே, காரணம் என்னுடைய ஸ்டேட்டஸ். நீங்கள் இப்போ உங்களோட ப்ளம்பிங் தொழில் செய்து உங்களோட 2 பிள்ளைகளையும் படிப்பிச்சு கொண்டு ஓரளவு நீங்கள் வேலை செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் இப்போ ஒரு சின்ன கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி உங்களோட சொந்த முயற்சியில் செய்து இருக்கிறீங்க. ஆனால் நான் வேற ஒரு கம்பெனியில் தான் போட்டு முழுதாக வேலை செய்கிறேன். அதே இதில் இப்போ ஒரு சிறிய ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போகணுமன்ற இந்த நோக்கம். எந்த அளவுக்கு சாத்தியப்படும், நிச்சயம் நடக்கும். இப்போ நாங்கள் விலைக்கு இருந்த அரசாங்கம் எங்களை கொஞ்சம் டைட் பண்ணியிருந்தது. இப்போ இருக்கிற அரசாங்கம் 3ஆம் தரம் வந்திருக்கணும். இவியல் இன்னும் ஒன்றும் நடக்கலை. ஏதாவது செய்யணுமென்றே எதிர்பார்க்குறீங்க. நிச்சயம் இந்த அரசாங்கம் நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பேர் இருக்கணும். அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த அரசாங்கம் செய்யும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். நிச்சயம் கிடைக்கும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அதுடன் அவ்வளோ நேரம் நீங்கள் உங்களோட நேரத்தை பொறுப்படுத்தி வேலைப்படுவதையும் இந்த ஒரு நேர்காலம் தந்ததுக்கு மிக்க நன்றி தம்பி. நன்றி, வணக்கம். விளையாட்டு மைதானத்தில் நான் இவரை சந்தித்தேன். அது நிறைய பெருந்திரான ஈழத்தமிழர்கள் ஒரு விழா கொண்டாடினார்கள். எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு வருஷம்